திருச்சியில விஜய் சார் பேசினதுக்கு நேற்று உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து செம்ம பதிலடியா கொடுத்திருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்க போனாலும் இவர் டிவிக்கே திமுக, அதாவது டிவிக்கே வர்சஸ் டிஎம்கே இது மட்டும்தான் பேசுறாரு தவிர என்ன திட்டத்தை செயல்படுத்த போறோம் அப்படிங்கிறத சொல்றது இல்ல. எப்ப பார்த்தாலும் இதேதான் சொல்லிட்டு இருக்காரு. கஜானாவை மூடிட்டாங்க அப்படின்றாரு. சட்டம் ஒழுங்குக்கு என்ன பிரச்சனை? அந்த காவல்துறை உங்கள்ட்ட தானே இருக்கு, துப்பாக்கி உங்கள்ட்ட தானே இருக்குன்னு ராஜா கேட்ட மாதிரியுமே இவரும் கேட்டிருக்காரு. அப்புறம் வாயில் நல்லா வந்துடும் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் ஒரு நன்றி சொல்ற விழால ஒரு திருச்சியில அத்தனை பேருக்கு முன்னாடி பேசுறாரு. வாயில நல்லா வந்துடும் அப்படிங்கிறது ஒரு கரெக்டான விஷயமானு தெரியல. என்னை பொறுத்தவரை தப்பு தான். நீங்க அதை எப்படி பாக்குறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா ஒரு முதலமைச்சர் ஒரு பொறுப்புல இருக்காரு. அவரை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் இருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ற நிறைய தொண்டர்கள் இருக்காங்க. அவர் வாயில நல்லா வந்துடும் அப்படிங்கிற ஒரு மேடை பேச்சுல பேசுறது வந்து சரியில்லாத பேச்சாக நம்ம பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி டிஎம்கே என்ன ஒழுங்கா, ஏடிஎம்கே என்ன ஒழுங்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏடிஎம்கேவா இருக்கட்டும் டிஎம்கேவா இருக்கட்டும் இதே தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே மேடை பேச்சுல அப்பப்ப தகாத வார்த்தை மாதிரி தான் பேசியிருக்காங்க. இதெல்லாம் அந்தந்த தலைவர்கள் வந்து பேசக்கூடாது. ஒரு தலைவர்கள் எப்படி இருக்கணும்னா ஒரு முன்மாதிரியா இருக்கணும். ஒருத்தன் நம்ம வந்து ஒரு தொண்டரை நம்ம வழி நடத்தணும் அப்படின்னா அவனுக்கு எழுச்சி ஊட்டுற ஒரு உரையத்தான் கொடுக்கணுமே தவிர அவனுக்கு வந்து ஒரு தப்பான ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. வாயில நல்லா வந்துடும் அப்படிங்கிறப்ப அது வந்து வேற 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 மீனிங்கா டெவலப் பண்ற மாதிரியே ஒரு வாய்ப்பை நம்மளே கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. அது வந்து சரியா படலை எனக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லிருங்க. அதே தான் சொல்லியிருந்தாரு. எங்க போனாலும் இவர் இதுதான் சொல்றாரு, எங்க போனாலும் டிஎம்கே பழி, நீ டிஎம்கே தான் டிஎம்கே தான் டிஎம்கே தான்றாரு அப்படின்றது கரெக்டு தான். விஜய் சார் எதை பார்த்தாலும் டிஎம்கேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் 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 அதுதான் நாங்களும் கேட்கிறோம். நீங்க இப்பவும் சொல்றோம், மக்கள் நலத்திட்டத்துக்கு நீங்க அறிவிச்சதுக்கு வந்து விவசாய கடன் சொன்னீங்க, அது வந்து ஆர்பிஐ ரூல்ஸ் அதெல்லாம் சொல்றீங்க. ஓகே சரி, ஓகே இது வந்து முதல் கட்டம் தான் சொல்லிருக்கீங்க, டைம் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே நீங்க பொறுமையா பண்ணுங்க. ஏன்னா 5 ஆண்டுக்கான திட்டத்தை தான் நீங்க அறிவிச்சிருக்கீங்க. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. சட்டம் ஒழுங்குக்கு வந்து அந்த இது செல்லுபடி ஆகாது. அதை வந்து சட்டம் ஒழுங்கு காவல்துறை உங்கள்ட்ட தான் இருக்கு. எல்லா துறையுமே உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஸோ சட்டம் ஒழுங்குக்கு வந்து அவ்வளவு டைம் எடுக்கக்கூடாது. இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா இப்பெல்லாம் நிறைய கேஸ் இருக்கு. ஒருவேளை நியூஸ் சேனல்ஸ் இப்பதான் கவர் பண்றாங்களா, டிவிக்கு அப்போஸா பண்ணணுங்கிறக்காக எல்லா நியூஸ் சேனலும் கவர் பண்றாங்களா அப்படின்னா பண்ணலாம், ஓரளவுக்கு பண்ணலாம். எல்லாமே பண்ணுவாங்களா அப்படின்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஊடகத்துறையை தான் நம்ம நம்பி ஆகணும். இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னா அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. நிறைய நாளுக்கு நாள் நம்ம காலைல நியூஸ் போட்டோம்னாலே ஒரு 100 நியூஸ் நம்ம கேட்கறோம்னா 10 நியூஸ் இது மட்டும்தான் வருது, கொலை கொள்ளை கற்பழிப்புன்னு. இதெல்லாம் தவிர்த்து சட்டம் ஒழுங்கை ஸ்ட்ராங் பண்ணணும் விஜய் சார். நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்களோ, நான் வந்த நாள்ல இருந்து தமிழ்நாடு மாறிடும்னு சொல்லியிருக்கீங்க. நாங்க மாற்றத்துக்கான தயாரா இருக்கோம். மாற்றத்துக்காக தான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம். மாற்றத்துக்கான அரசியல் நீங்க எங்களுக்கு கொடுங்க. மாற்றத்துக்கான அரசு வேலை பார்த்து நாங்க தமிழ்நாடு செழிப்பா இருக்க நீங்க உதவி பண்ணுங்க.